வேணுமா? இப்போ நான் சாப்பிட தயாராகிறேன். தலை வாழை இலையில் இன்றைக்கு பாருங்க அம்மாக்காங்க சிட்டி பார்க்கடாது நல்ல ஊதுகுழல் வச்சு ஊதி சமைச்சு கொண்டிருக்க. குட்டீஸ் எல்லாம் உண்மைக்குமே இந்த ஷேப்பை பார்த்தாலே விரும்பியே சாப்பிடுவாங்க போல இருக்குது. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பேக்கர்ஸ் பொரிச்சு வச்சிருக்கிறேன். அப்புறமா பீட்ரூட் சம்பல், வெல்கம் டு ஜொலி பிளாக். நான் உங்கள் சார் உண்டு எங்கே நிற்கிறேன்னு சொன்னாங்க. அம்மாவோட தான் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நானும் அம்மாவோட அதே நேரம் அம்மா இங்கே 2 நாள் தான் என்ன சொன்னால் அனுவுக்கு 32 முடிஞ்சிட்டுது. ஆகவே அம்மா தான் அனுவை இவ்வளோ ஆனாலுமே நல்ல ஒரு பராமரித்தாங்க. ஸோ அனுவோட வீட்டு வேலை இன்னும் முழுமையாக நிறைவேறலை. அப்போ இப்போதைக்கு அம்மா அங்கேயே தான் நனுவண்ட நிலைமைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி தம்பியோட இருக்கிறனாடி அம்மா பார்த்தா எத்தனை நாளைக்கு தான் கிருஷ்ணாவுக்கு வெளி சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்கிறது. ஸோ அப்போ இங்கே அம்மா செட்டில் ஆகிட்டு அப்படியே அதுக்கு பின்னாடியாக அனுவும் இங்கே நிற்கிறா. ஸோ அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாஷ் யாழ்ப்பாணம் முக்கியமான வேலை திட்டமாக லண்டனில் உள்ள ஒரு அம்மாக்களுக்கு தான் அவங்களோட ரிப்பேர் வீட்டு வேலை செய்து கொடுக்கணும். ஸோ அப்போ அதை போய் பார்க்க சொன்னாங்க. பார்த்து என்ன கட்டம்னு சொல்லி நல்லாவே வேலைக்காரரையும் கூப்பிட்டு தான் இப்போ சுபாஷ் போய்கொண்டிருக்கேன் சொன்னால் அவையோட போய் அந்த வீட்டின நிலவரங்கள் என்ன மாதிரின்னு பார்த்து அதை புதுசாக இனிமேல் கட்ட போயிடலாம். அதுவும் ஒரு வேலை திட்டம். அதோட இன்னும் 2 புது வீடியோக்களும் எடுக்க வேணும், ஹெல்பிங் வீடியோன்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டேன். ஸோ அப்போ சுபாஷும் போயிட்டு நான் வீட்டில் தனியாக நிற்க அப்படியே இங்கே அணுவும் நிற்கிறனாடி. ஸோ இப்போ அணுவும் 31க்கு அப்புறமா கூடுதலாக எல்லா சாப்பாடும் சாப்பிடலாமண்டாச்சு. ஆகவே தான் நேற்றைய தினம் நாம் ஆட்டரைச்சி சமைச்சு சாப்பிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இங்கே அணுவும் நிற்கிறாங்கன்னா இப்போ இன்றைக்கு சிக்கன் வேண்டி கொண்டு போய் அணுவுக்கு என்னுடைய கையாலே சமைச்சு நாங்கள் எல்லாம் வடிவாக சாப்பிடுவோம்ன்றதுக்காமே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் கடை நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் சிக்கன் அப்படியே வேண்டிட்டு வந்தேன். அதில் 1 கிலோ சிக்கன் இருக்குது. அதே நேரம் என்னுடைய ஃப்ரிட்ஜுக்கு இருந்ததான கேரட் அப்புறம் ஒரு பீட்ரூட் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு மறுபடியுமாக இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட போகிறேன். தேசிக்காய் எல்லாருமே எடுத்துக்கொண்டேன். என்னுடைய கைப்பக்குவத்தில் அணுவுக்கு கொடுத்து நாங்கள் வடிவாக சமைச்சு சாப்பிடணும். அப்போ இப்படியே சொல்லிட்டு இருக்க அம்மா சொன்னேன், இங்கே பாருங்க இது கிருஷ்ணாவுக்கு வந்தது நாட்டிலேருந்து இப்படியே வச்சுட்டு போயிட்டான். இது என்னமோ பொறிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் அம்மாவுக்கு ப்ரௌன் கிரேக்கர் இது ராலில் செய்தான ஒரு நாங்கள் இங்கே அப்பளம் பொறிச்சு சாப்பிட்றோம். அதே மாதிரி இது ரால் சுவா கொண்டதானே இருக்குது. அப்போ நான் சொன்னேன் அம்மா கூடனே ஓகே அப்போ இன்றைக்கு தான் நாங்கள் பொறிச்சிட்டு சோஸோட சாப்பிடணும்னா அதுக்கு அனு இன்னொரு திட்டம் போட்டா என்னன்னு சொன்னால் அப்போ நாங்கள் வெள்ளை சோறை சாப்பிடணும். அம்மா பேசினா உனக்கு நல்ல வாய் கல்யாணம் கட்டினா கால் கட்டு பிள்ளை பேத்தா வாய் கட்டு நீ வாயை கட்ட மாட்டேன்றப்ப அதே 31 ஒரு வெள்ளை சோறு சாப்பிட அதுக்கப்புறமும் சாப்பிட போனாக்க இல்லையம்மா பரவாயில்ல இன்றைக்கு சிக்கன் அப்புறம் இது வடிவா பொரிச்சு எல்லாம் சாப்பிட வெள்ளை சோறு நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னான். அப்போ அனுவோட விருப்பத்துக்காக அம்மா இப்போ அங்கால வெள்ளை சோறு சமைச்சு கொண்டிருக்கிறா. நான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த கைப்பக்கத்தில் வடிவா சிக்கன் எல்லாம் சமைச்சிட்டு அப்புறமா இன்றைக்கு ஸ்பெஷலி வாங்க உங்களோட விருப்பத்துக்கு அமையத்தான் அப்போ இன்றைக்கு என்னது ப்ரௌன் கிரேக்கர்ஸ் இருக்குது. இது எப்போ நாங்கள் பொரித்து சாப்பிட போகிறோம்னு இருக்குது. அப்போ சொன்னாரு வெள்ளை சோறு போட்டால் அப்படியே இதையும் பொரித்து இது நாங்கள் முதல் தடவையாக நாங்கள் வளமையாகவே இங்கே உளுந்தில் செய்கிறதான பப்படம் தான் சாப்பிட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு முதல் தடவையாக இருக்குது. தம்பியை சந்திக்க வந்ததான புலம்பெயர் அன்புள்ளங்கள் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணாவே இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. நாங்கள் சாப்பிட்டு தான் அவருக்கும் சொல்லணும் ஓகே இப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தம்பிக்கு வர பொறிச்சு கொடுப்போம். என்ன அப்போ முதல் தடவையாக சாப்பிட போகிறது நாங்கள் தான். ஏன்னா இதில் டேஸ்ட்டை கிருஷ்ணா வேணும்னா வீடியோக்குள்ள பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் முடிக்கக்கூடாது. அம்மா என்ன சாப்பிட வேண்டாம் அவருக்கு ஏன் கால் போட்டுறதுண்டு சாப்பிடலாம் பரவாயில்லை சாப்பிடதான் போகணும். அது நீ சொல்லித்தான் வெள்ளை சோறு எல்லாமே நடக்குது சமையல். ஸோ அப்போ இன்றைக்கு ஸ்பெஷலியா என்ன இந்த ரால் கிரேக்கர் செய்யும் நாங்கள் பொரிச்சு இன்றைக்கு இந்த கைப்பக்கத்தில் நல்ல ஒரு சமையல் வந்தாவே சமையல் ஆட்டரிச்சு சாப்பிட சரியா மிஸ் பண்றேன். என்னன்னு சொன்னா வடிவா நீங்க சாப்பிடலாம்னு சொல்லி நான் ஒரு நாளும் சாப்பிடுறேன். பாத்தீங்கன்னு சொன்னாங்க 4 பொம்பளை பிள்ளைல உன்னைக்கு சரியான வித்தியாசம் எதுக்கான்னு சொன்னா மெல்லாவில சுபாச கல்யாணம் கட்டினாரு. ஏன்டா
அங்கே போய்த்தான் நான் காட்டுறச்சி வகையெல்லாம் வடிவாக சாப்பிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்ன ரச்சி இப்போ சாப்பிட்டாலும் வந்து எனக்கு ஒத்துக்கொள்ளும். மற்றது இன்னொரு சாப்பாட்டை சாப்பிட்டாலும் வந்து அலர்ஜி அந்த மாதிரியாண்டு இல்லை. அப்போ அதனாடி ஃபர்ஸ்ட் நானும் பயந்து சாப்பிட்டேன்னா ஓகே என்னுடைய உடம்புக்கு சப்போர்ட் ஆகிட்டுது. நீங்களும் அப்படி பயப்படாம சாப்பிட்டு பாருங்க. நாமே ஆட்டுறச்சி சமைச்சு எல்லாம் சாப்பிடும்போது நெடுகளும் அனுபவத்தான் நினைக்கிறது ஏன் இப்படி சாப்பிடாம இருக்குதுன்னு சொல்லி. எனக்கு மட்டும் வாய் கட்டுப்பாடு இருக்கா சாப்பாடு அது வயிற்றுக்கு குத்துதோ என்ன செய்தோரியா ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோமான்னுட்டு நான் சாப்பிடுவேன். அதுல சுவாசம் சப்போர்ட்டா சொல்ல சாப்பிடுங்க என்ன நடக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு தண்ணி இருக்கேன் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி. அப்ப நான் பார்த்து சப்போர்ட்டா எனக்கு முன்னாள் இருக்குதானு அப்படியே இல்லை காட்டுறச்சி வகையும் சாப்பிட்டு இப்போ ஆட்டுறச்சி எல்லாம் சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா என்ன நாங்க ஆட்டுறச்சி சாப்பிட்டா கொஞ்சம் அந்த டைம்ல குளிரான சாப்பாடெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கொள்றது. மற்றபடி இப்போ எல்லாமே சாப்பிடுவேன் பிரச்சனை இல்லை. குரங்கு தான் குரங்கு வேற கொடுத்தா குரங்கு நல்ல டேஸ்டா ரஜின்னு சொன்னா அதையும் சாப்பிட்டுருவேன். ஓகே சரி. அப்ப இன்றைக்கு எங்கட மதிய பொழுது சொன்னவர் என்ன சொன்னா இங்க 2 வடிவா சாப்பிடுங்க சமைச்சு பின்னேரம் வந்து நீ சாப்பிடட்டான் சமைச்சு. அப்ப இன்னைக்கு வீடியோ எடுக்க போயிட்டார். அப்ப சுவாஸ் வந்து வெளியிலான்னு சாப்பிடணும். அவர் வெளியே சாப்பாடுனா கூட மதியம் சாப்பிட மாட்டார். நைட்டுக்கு தான் வந்து கூட நான் சமைச்சு கொடுத்தா சாப்பிடாரு. காலையில சுவாஸுக்கு வந்து கடலையும் தாளிச்சு நல்ல ஒரு இஞ்சி பிளேண்டியும் போட்டு கொடுக்க வடிவா எல்லாம் குடிச்சு சாப்பிட்டு போயிட்டார். இப்போ நாம இன்றைய எங்கள்ட பொழுது வந்து இங்க அம்மாவோட 2 அண்ணோட சமைச்சு நாங்க சாப்பிட போறோம். இதுதான் இன்றைய நாள் எங்களுடைய சம்பவமாக அமைது. அதைத்தான் அப்ப நாங்க ஒரு காணொலியாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். இப்ப வந்து நாங்க எங்கள்ட சமையலுக்கு தயாராகும். ஒரு சத்தத்தோட பாருங்க இவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி என்னை முழுக்க ராளிலேயே தண்ணி செய்திருக்காங்க. இதுல வெளியில எடுத்தாதான் இது அப்படியே இருக்குன்னு தெரியும். உண்மைக்குமே பார்க்க நல்ல வட்ட வடிவா இருக்கு. குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பார்த்து விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நாமளும் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் சாப்பிட போறோம். சரியா? ஓகே. நீங்கள் சொன்னா சிக்கன் பீஸ் எல்லாம் பெருசா இருக்கு. அப்ப அம்மா சொன்னா கொஞ்சம் சின்ன சைஸாகன்னு சொல்லி அப்படியே இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் சிக்கனை இந்த சைஸ்லேயே தான் இப்போ கட் பண்ணி கொடுக்க போகிறேன். கொடுக்க போனால் நானே எல்லாம் சமைக்க போகிறேன். இங்கேண்டு வந்தாலே எல்லாமே இயற்கையான முறை சமையல் தான். அதனால தான் பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு எந்த வித வருத்தமும் இல்லை. நாங்கள் தான் கேஸில் சமைக்கிறது, ரைஸ் குக்கரில் சோறு, அப்புறமா கீட்டரில் வந்து தண்ணி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இங்கே எது எடுத்தாலும் இயற்கையானது தான். அம்மாவோட வந்தாலே இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ்கிற வேண்டியதுக்காமையே. ஸோ அப்போ இன்றைக்கு வந்து சூட்டு அடுப்பில் தான் நான் சமையல் எல்லாம் செய்ய போகிறேன். ஸோ அப்போ அதுனா ஒரு காணொலியாக பதிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்றைய தினம் என்னுடைய சமையலை கூட எனக்கு எப்படி ரச்சி வட்டி கொண்டு இருக்கேன் பதமா இங்கே சட்டப்படி முட்டை கறி பீட்ரூட் சம்பல் போட்டுட்டேன் நான். எனக்கு பீட்ரூட் சம்பல் எதிர்பார்க்கலையே. அனு எனக்கு தங்கச்சியா இருந்தோண்டு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்ன இருந்தாலும். சரியோ? சம்பல் சாப்பிட வேணும் மேடம், பீட்ரூட் சம்பல். இப்போ நான் இங்கால சிக்கன் வெட்ட அங்கால தங்க எனக்கு என்ன போடுறீங்க? டீயா? டீ போடுறா. எனக்கு அங்கே எனக்கு பிளேன் டீ வேண்டாம். இது டூ மச்சா இல்லை. 11:30 யார் முட்டை கோப்பி குடிக்கிறது? நானும் பார்த்தீங்களா என்ன நேரம் என்ன சாப்பிடுவோம்னு தெரியாது. அதுக்காக முட்டை கோப்பி வடிவா காலையில் கடலை எல்லாம் சாப்பிட்டாச்சு. நிற்கிறாங்க தேர்வுகள் அனைவருக்கும். சிக்கன் ரெடி. இந்த சைஸில் தான் இப்போ கட் பண்ணி வச்சுக்கன் கறிக்கு தேவையானவா. இப்போ வந்து ஸ்ட்ராங்காக நம்ம என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சூட் அடுப்பில் வந்து சமையலை தொடங்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெள்ளை சோறு அம்மா பேசிட்டு அவ்வளோ கதையும் இருக்கா பார்ப்போம். சோத்து நிலவரத்தை என்ன பார்க்க சொல்லி போட்டு அம்மா மங்களை வெளிகள் பார்க்குறா. இது வந்து பொன்னி சம்பாவில் ஆவி பறக்க பொன்னி சம்பா சோறு. அங்கே மணல பதமாக இங்கே பாருங்க. இந்த சூட்டு அடுப்பிலேயே வந்து இந்த சோறு எவ்வளோ பதமாக ஆக்கி வச்சுக்கான்னு. இதுக்கெல்லாம் ஒரு கைப்பக்குவம் வேணும். எங்களுக்கெல்லாம் ரைஸ் குக்கரில் இப்போ சமைச்சு இப்போ சோத்து பானையில் சமைக்கிறது கைப்பக்குவத்துக்கு வரையில.
பாருங்க, என்னுடைய மீதியான சமையலை வந்து உற்சாகம் மேற்கொள்ள சொல்லி என்னுடைய தங்க எனக்கு நல்ல பாருங்க சூப்பரான சுட சுட டீயும் அப்படியே நல்ல சோட்டு பிஸ்கெட் எல்லாம் தந்திருக்காங்க. ஏஞ்சலுக்கு பிஸ்கெட் வேணாமா? ஏஞ்சுமா வேண்டாமன்னா இப்போ பெரிய மாவெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. உடனடியாக பெற்றுக்கொள். இந்த பிஸ்கட் வேற சூப்பரா இருக்கு. அனு டீ நல்ல டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கு. ரொம்ப மா போட்டிருக்கு அவளுக்கு. இனிப்பு குறைஞ்சாலும் நாங்கள் அப்படி இருக்கோம். ஏலக்காய் தட்டி போட்டோம் குளிச்சோம். கொஞ்சம் முடலானே ஏலக்காய் போட்டா முடல். இங்க வந்துட்டு ஆளோட பிஸ்கெட் பூரா வந்துட்டு. வரமாட்டா. எந்த பிஸ்கெட் இதாவது? அனு ஏஞ்சமாக்கு என்ன பிஸ்கெட்? ஏஞ்சமாக்கு கவாயங்கு கவாயம்மா தேங்காய் பிஸ்கட். நீ மாடு பிஸ்கெட் உடனடியாக பெற்றுக்கொள்ளும். ஹவாயன் குக்கீஸ் சாப்பிடுங்க. என்ஜாய் என்ஜாய். டீ நல்லா இருக்கணும். கட்டப்படி டீயை குடிச்சிட்டு மீதியான சமையல தொடருவோம். ஓகே ஓகே. இப்போ ரச்சிச்சரக்கு வறுத்து பாருங்க. மிக்சியில் இல்லாமல் நல்லா குட்டி உடல்லாம் போட்டு நல்லா பதமாக தேவையான அளவு இடிச்சாச்சு. இந்த சட்டியில் வச்சு ரச்சிக்கிற சமைக்கணும். அப்படியே பாருங்க இதில் வந்து கரட்டு அவியட்டு. இப்போ வந்து பாருங்க தேவையான அளவு வதக்குறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விடுவோம். சட்டி நல்லா சூடு ஏறிடுச்சு. என்ன சொல்கிறேன்னா இதான் அம்மா பாய்க்கான ஊதுக்குள்ள அடுப்பு இப்போ எரியாமல் சொல்றதுன்னா அப்படியே ஊதி ஊதி எரிக்கட்டாம். இதே அம்மா வந்து என்ன சொல்றது நடுதலும் நாங்கள் வந்து இப்படி செய்யலாது. பாலும் இருந்துட்டு வந்து சரி எங்கண்ட அம்மா இப்படித்தான் சமைக்கிறான்றதை நாங்கள் பார்க்கறதுக்காக செய்யலாம். நடுதலும் பண்ணதை எங்களால் இப்படி செய்ய முடியாது. பாருங்க நல்லா சூடு ஏறிட்டு இப்போ நான் வெங்காயம் கொடுக்கணும். அப்பா அதாவது பெருஞ்சீரம் போட்டாச்சு. அப்படியே கடுகு ரச்சிச்சரக்கு இடிச்சா பதம் சரியில்லையா மங்காள அம்மா எனக்கு ரச்சிச்சரக்கு வந்து இடிச்சு தர்றேன். இப்போ நான் வந்து வெங்காயம் பாருங்க எல்லாம் படியாக பதங்குது. இந்த சூட்டு அடுத்துல அப்படியே அங்கால கரட்டு என்ன சொன்னால் அவிச்சு தான் நான் சொதி வைக்கப்பேன். நல்லா அவிஞ்சு வர தான் இதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே முதல் பால் விட்டு வைக்கல ஒரு சொதி. வெங்காயம் நல்லா பதங்க பாருங்க. அம்மாக்கா அங்கே சிட்டி பார்க்கடாது நல்ல ஊது குழல் வச்சு ஊதி சமைச்சு கொண்டுக்க. ஏன் நம்ம உள்ளுக்க கேசத்துக்கு சமைக்கலாம் தானே. ஏன் இந்த பாடுகள் ஏனம்மா டெய்லி சமைக்கிறாங்க. இப்படி சமைக்கிறதா இருந்ததுன்னா அப்படியே சாப்பாடே வருது. நல்ல ஆடு பெரிய சமைச்சு சாப்பிட்டு எடுத்து போட்டு சப்பாத்தி எடுத்துக்கொண்டு. ஓகே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ நான் எடுத்து வச்சுக்கான அது கடைசியாக தான் நான் கருவேப்பிலை போடுறேன். நான் அம்மா இன்னைக்கு என்னுடைய கைப்பக்கத்துக்கு தான் நான் உங்களுக்கு சமைக்கிறேன். கேஸில் வந்து 20 நிமிஷத்துல சமைச்சு முடிச்சிடலாம். இதுவே இந்த அடுப்பு சமையல் 1 மணி நேரம் சொல்லுமே நான் போடுவோம். இந்த தண்ணீரே நல்லா அவியட்டு. ஓகே சரி அவிஞ்ச அப்புறம் பார்ப்பேன். நான் இந்த இடத்த விட்டு பேஸ்கே பார்ப்பேன். சிக்கன் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ வந்து நான் பால் விடுறேன். அடுத்த
அடுத்ததாக தேவையான அளவு தூள். இது அம்மா திரிச்சு வச்சிருக்க தூள், அம்மாவின் கை பக்குவத்தில் தயாரித்த தூள். இதை வந்து நாங்கள் நிறைய போட தேவையில்லை, சரியான உரைப்பாக தான் இருக்கும். அப்போ இவ்வளவுமே போதுமானது. அணுவும் சாப்பிடணும், அவங்கவே நல்ல உரைப்பும் கூடாது. எல்லாமே நல்லா இந்த தூள் பால் எல்லாம் நல்லா சேர்ந்து அவியட்டு. ஓகே, இப்போ பாப்பம் என்னுடைய சிக்கன் குழம்பும் அப்புறமா வந்து கேரட் சொதியும் எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டேன்டு என்ன சொன்னால் எல்லாமே இத்தனைக்கு முடிஞ்சிருக்கும். ஓகே பாருங்க, கொதக்குது கோழி குழம்பு, அப்படி கேரட் சொதிய பாருங்க. ஓகே, ஒரே டைம்லேயே ரெண்டையும் வந்து இப்போ நாம் இறக்க போகிறோம். ரெண்டும் வந்து சூப்பரான முறையில் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நான் பருப்பு வெள்ளைக்கறியும் வச்சு அப்படியே ப்ரௌன் கிரேக்கர்ஸ் வந்து பொரிக்க போகிறேன். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு தூளும் வந்து அம்மா தயாரித்த தூள் அப்படி வாசனையாக இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததாக பாருங்கள், என்னுடைய இந்த சூட் அடுப்பில் மேக்குமே இப்போ வந்து அடுப்பில் சமைச்சாலும் என்ன ஒரு நன்மை என்ன சொன்னால் ரெண்டு பாருங்கள், இப்போ ரெண்டு அடுப்பாக இருக்கிறனாடி இதில் வந்து நான் பருப்பு வச்சுருக்கேன், வெள்ளைக்கறி பருப்பு. அப்படியே வந்து ப்ரௌன் கிரேக்கர்ஸ் பொரிக்கிறதுக்கு பாருங்கள், அது இந்த சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெயும் சூடாகட்டும். ஸோ ஒரே டைம்லையா ரெண்டு வேலை முடியுது பாருங்கள். அடுப்பு வந்து நல்ல வடிவாயிடுச்சு. அம்மா வந்து அடுப்புக்கு வந்து பிறகு வடிவாக பதமாக அடுக்கி தந்துட்டு போயிடும். இப்படி பிறகு அடிக்கினா தானே பாருங்க, இப்படி பிறகு அடிக்கினா தான் அங்கே அந்த அடுப்பும் வேகமாக எரியுமென்று சொல்லி வடிவாக பிறகு எல்லாம் அடுக்கி தந்துட்டு போயிட்டா நல்ல வடிவாக எரிஞ்சு கொண்டு இருக்கு அடுப்பு. பார்த்து கொண்டுக்க கடகண்டு பருப்பும் கொதிக்குது, அப்படியே வந்து எண்ணெயும் கொதிச்சுட்டு பாருங்க, நல்லா எண்ணெயும் கொதிச்சுட்டு வடிவாக இருக்கணுங்க. தப்பம்பை தொட்டு இன்னும் பிளாஸ்டிக்கை தொட்ட மாதிரி இருக்குது. நல்ல வட்ட வடிவாக இருக்குது. எண்ணெய் நல்லா கொதிச்சு வரத்தான் கிழங்கு அடுப்பு நல்லா கொதிச்சு கொண்டு வருது. அப்படியே எண்ணெயும் நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ இந்த கொதிச்ச எண்ணெய்க்கு இந்த ப்ரௌன் கிரேக்கர்ஸை போட போகிறேன் பாருங்க. ஆஹா, ரால் மாதிரியே நல்லா சுருளுதே. வாவ், சூப்பரா இருக்கு. ஐயோ, எப்படி வடிவா இருக்குன்னு வேறுங்க, பொங்கி பொங்கி வருது. ஆஹா, ஃபர்ஸ்ட் டைமா நாம இதை பார்த்து சமைக்கிறது. டேஸ்ட்டும் எப்படியோ தெரியா. ஆமா மாதிரிங்க அப்படி கண்டு. வாவ், காளான் மாதிரி வருது இங்க. ஐயே, குட்டீஸ் எல்லாம் உண்மைக்குமே இந்த சேப்பை பார்த்தாலே விரும்பியே சாப்பிடுவாங்க போல இருக்குது பாருங்க. நல்ல சூடு எண்ணெய் இதில் பிடிக்க அப்படியே பொறுமி வருது. அவ்வளவு கூட இந்த சுவையா இருக்கும். இது நம்ம ஸ்பெஷலே இந்த ப்ரௌன் கிரேக்கர்ஸ் தான். ஸோ இது இங்கே எல்லாம் இல்லையோ சரி, எங்கிட்டே பிடிச்சிட்டிலே நான் கேட்டு பார்க்கல தானே. ஓகே, இது நல்லா பொரிஞ்சிட்டு ரெண்டாம் ட்ரீட் போடுறேன் பாருங்க. வாவ், இன்னும் அழகா இருக்குண்டு. அப்படியே இருந்தா வட்டமா இருந்தது இப்படி முருகி வருது.
உண்டாவதவே போட்டாச்சு பாருங்க. ஓகே, இங்கே பருப்பை பாருங்க. சரி, பருப்பு நல்லா வேகி கொண்டு வந்துட்டுது. இப்போ வந்து பருப்புக்கு நான் உப்பு போடுவேன். உப்பு, மஞ்சள் தூள். எனக்கு எல்லா சமையலையுமே நானே சமைக்க வேண்டியது நிலவரம் ஆகிவிட்டது. ஏஞ்சுமா ஏஞ்சிங்க வந்து பாருங்க இந்த அப்பளம் எப்படி பொரியுதுண்டு. பருப்புக்கு பால் விட்டாச்சு. இப்போ உள்ளி, மிளகு, சீரகம் எல்லாம் அம்மா அடிச்சு தந்துருக்கா. அதையும் சரி, ஓகே. இப்போ வந்து இந்த கொதிச்ச எண்ணெய்க்கு அடுத்ததாக நான் போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரல் பொரியல். ஓ, அது யாருக்கா ஈரல் பொரியல்? கோழி ஈரல் சாப்பிடலாமா? சூப்பர். என்னுடைய சமையல் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டேன் பாருங்க. பருப்பு வெள்ளைக்கரையும் ரெடி ஆகிட்டு ஈரலும் பொரிஞ்சிச்சு. இந்த சமையல் எல்லாமே காலி பாருங்க. பருப்பெல்லாம் நல்லா சமைச்சு என்னுடைய சமையல் முடிஞ்சிட்டு இருக்கு. அம்மா சொன்னா இல்லை பருப்புக்கு தாளிச்சு விடணும், நீ வெங்காயம் பொரிச்சு வந்து வதக்கி போடன்னு சொல்லி. ஸோ இப்போ அம்மாவோட விருப்பத்துக்காமே இப்போ நான் வளமையாக வந்து பருப்பு வெள்ளைக்கறி வைக்கணும். அதாவது உள்ளி, மிளகு, சீரகம் எல்லாம் குத்தி போடுற நாடி வதக்கி போடுறேல அம்மா சொன்னால் இல்லை வதக்க சொல்லி. இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு, பெரிய சீரகம் போட்டாச்சு, அப்புறமா கடுகு எல்லாம் போட்டு இப்போ பருப்பு வெள்ளைக்கறிக்கும் அதே நேரம் கேரட் சொதிக்கும் வதக்கி போடணும். உடனே வெங்காயம் பாருங்க. இப்போ பருப்புக்கு போட்டாச்சு. அம்மா என்ன சொல்கிறோன்னா பால் கறி வந்து அதில் அவிச்சு வச்சுதான் நம்ம 14 பொரிச்சு விட்டா தான் நல்ல டேஸ்டாக இருக்குமா. ஓகே, அப்போ இது அம்மாண்ட விருப்பத்துக்கு அமைய தான் இப்போ பொரிச்சாச்சு. இன்றைய தினம் அம்மா வீட்டில் வந்து நான் அணுக்கா சமைத்த மதிய சாப்பாடை பார்ப்பேன் பாருங்க. மஞ்சள் போட்டு அப்படியே பொன்னிச்சம்பா சோறு சூப்பரான முறையில் அப்படியே பாருங்க. அணுவுக்கு பிடித்ததான பருப்பு கறி. மச்சமோ மரக்கறியோ என்னதுன்னா அதில் அணுவுக்கு வந்து பருப்பு இருக்கணும். ஸோ பருப்பு வடிவாக சூப்பராக சமைச்சிட்டேன். கேரட்டை வந்து சொதி வச்சுருக்கேன். அப்படி அடுத்ததாக பாருங்கள் மெயினாக சிக்கன் குழம்பு, சூப்பரான முறையில் சிக்கன் குழம்பு. அதோட வந்து இன்றைக்கு ஸ்பெஷலாக பாருங்கள் ப்ரௌன் ஸ்னேக்கர்ஸ், அதாவது என்ன சொல்கிறது ராலஸ்தான ஸ்க்ரேக்கர்ஸ், ப்ரௌன் ஸ்க்ரேக்கர்ஸ் வந்து அது அப்படியே வந்து பீட்ரூட் சம்பல், கெக்கரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அப்புறம் கோழி ஈரல் பொரியல் வந்து இன்றைக்கி இது ப்ரௌன் ஸ்க்ரேக்கர்ஸ் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பீட்ரூட் சம்பல், கத்திரிக்காய் வெட்டிருக்கேன், ஈரல் பொரியல். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நான் அம்மா வீட்டில் சமைச்சதான மதிய சாப்பாடு. எப்படி சூப்பராக இருக்கா? யாருக்கெல்லாம் என்னுடைய இந்த சமையல் எல்லாம் பிடிச்சிருக்குதுன்னு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கலர் வண்ணமான சமையல். ஓகே, இப்போ நான் சாப்பிட தயாராகிறேன். தலை வாழை இலையில் இன்றைக்கு நான் சமைத்ததான எல்லா சாப்பாடையும் போட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறேன். இப்போ நான் சமைச்சதான எல்லா சாப்பாடோடையும் வந்து இன்றைய தினம் எனக்கு ஒரு ஆசை, அதை வந்து பிறகு அடுப்புலாம் எல்லாம் சமைச்சது. அப்போ நான் தலை வாழையில போட்டு வடிவாக சாப்பிடணும்னு அங்கால அப்படியே அனுபவம் வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டு. ஓகேயா? ரெடியானே? ஓ,
இப்ப அப்படியே நான் என்ன சொன்னா சிக்கன் குழம்பு அப்படியே சட்டியோட தூக்கி வந்துட்டேன். ஓ இன்னைக்கு குழம்ப ஊத்தி ஊத்தி சாப்பிட போறேன். இதுல சாப்பிட வந்தாதான் நெஞ்சளவு தருவேன், இல்லைன்னா நான் தர மாட்டேன். சரியோ? என்னுடைய கலர்ஃபுல்லான சாப்பாடு இருக்கா பாப்போம் வாங்கோ. சிக்கன் குழம்பு அப்படியே தீக்கொண்டே வந்துட்டேன். குழம்பு ஊற்றி ஊற்றி சாப்பிடணுமெண்டு அப்படியே பீட்ரூட் சம்பல், கக்கரிக்காய், பருப்பு சமைச்சதான சமையலையும் கொண்டு வந்தாச்சுது. நல்மா கூட கலைச்சி சாப்பிடுவோம். ஓகே, குழம்பு தான் ஊற்றி சாப்பிடணுண்ட கமையை அப்படியே கொண்டு வந்துட்டேன். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி தான் நான் சாப்பிட்றேன். பெருசாக சிக்கன் இதில் குழம்பு தான் எனக்கு இன்றைக்கு வேணும். குழம்பத்தான் இன்றைக்கு ஊற்றி ஊற்றி சாப்பிட போகிறோம். ஓகே, முதலாவது சிக்கன் குழம்போட தான் நான் சாப்பிட போகிறேன். நேற்று ஆட்டிறைச்சி கறி ஒரு வித டேஸ்ட், இன்றைக்கி வந்து சிக்கன் கறி இன்னும் ஒரு நல்ல டேஸ்டாக இருக்குது. காரணம் அம்மா தயாரித்த தூளில் சமைச்சது. அதோட வந்து அடுப்பில் சமைக்கிறது உண்மையிலே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த சட்டியில் மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குங்களோ, அதே மாதிரி வந்து அடுப்பில் சமைக்கிற டேஸ்ட். இப்போ வந்து நாங்கள் சட்டியில் சமைக்கிற சாப்பாடு மாதிரி பேனில் சமைப்பேன். நன்மையிலே பேனில் சமைக்கிறதுலாம் எனக்குலாம் பெருசாக பிடிக்காது, ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதுமாதிரி அடுப்பில் சமைச்சது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. குடிப்பை பெரியம்மானது சாப்பிடாட்டாலும் பாருங்க. குழம்பு விட வேணாமா? சிக்கன் சாப்பிடுவா தானே? ஓகே. கக்கரிக்காய் சோத்துக்கு அப்படியே குழம்ப ஊற்றி சாப்பிட்டு அப்படியே இந்த ப்ரௌன் கிரேக்ஸ் நல்ல டேஸ்டாக இருக்கு. வந்து நம்ம ஸ்டோஸோட ஊற்றி சாப்பிட நல்லா கொண்டு சிக்கன் குழம்போட அப்படியே குழச்சி நல்ல டேஸ்ட். கொஞ்சமாக சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். பிள்ளை சாப்பிட டிப்பி விட 10 மடங்கு டேஸ்ட்டும் நல்ல சத்து. நிறைய முருங்காண்டு இருக்கும். சுப்பு மாதிரி நான் வீடியோ பார்த்துட்டு நம்ம மாட்டேன் ஓடி வேற அம்மா அவங்க சித்தி சாப்பிட ஐட்டம் எனக்கு தனியாகவே சாப்பிட அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஏமாக்கு தெரியுதானே? அப்படியே வாயில வைக்க எனக்கு பிராக் அடிக்குது. உரைப்பு முன்னுக்கு நிற்கும். அது வந்து இப்போ என்ன சொல்கிறோம், உனக்கு தான் சமைச்சு தர்றேன். 2 நாளுக்கு அப்புறம் முட்டைக்கில் உழைப்பு சாப்பிட்னாரு கொஞ்சம் உரைப்பு அப்புறம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதை விட அப்பளம் அப்படி இருக்கு, இறால் அப்பளம். அந்த அப்பளம் இருக்கு சத்தம் உண்மையாவோ? அப்ப எனக்கு இது வேணாமா? அம்மா மகளும் இந்த பக்கம் எல்லாம் தொடவே இல்லை. பீட்ரூட் சம்பல். அனுக்கு வாழையில சாப்பிடும்போது ஆசையா இருக்கும். சாப்பிடாங்கல்ல வித்தியாசம் சின்ன ஆக்களம் வந்து விரும்பி சாப்பிடணும். சோசோட சாப்பிட நல்லா இருக்கும்.
அந்த குட்டி சோறு சாப்பிட்டு தான் தனியாக சாப்பிடலாம். ஒரு ராஜ் இந்த என்ன சொல்ல ராஜமோனம் போட்டிருந்தேன். இன்னுக்கா உரைப்பு போட நான் கறி உரைப்பாக தான் இருப்பேன். கொஞ்சம் தூளும் அப்படி போல அம்மா தயாரிச்ச தூள் இல்லை சொல்ல கேரசாரமான சாப்பாடு தான் நம்ம சாப்பாடு. ஓகே, என்னோட இன்னொரு நாட்கள் ஆசையாக வந்து நான் சமைச்சு அனுபவம் கொடுத்து இப்போ வந்து விராட்டாலும் அனுபவம் எஞ்சமாக கொட்டி எல்லா இடம் சேர்ந்து தான் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். மற்றது வந்து முருகக்கடற்கரையை சமைச்ச நாடி வாழை இலையில போட்டு சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு விருப்பம். ஸோ இப்போ அது கம்மி எல்லாமே முடிவாக போட்டு சாப்பிட்டாச்சு. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வீட்டு வாழை மரத்தில் என்ன சொல்கிறது இதர வாழைப்பழம் நல்ல வடிவாக பழுத்துட்டுது. அப்படியே எங்களை பார்த்த வண்ணமே இருக்குது சூப்பராக. இப்போ நாங்கள் வந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வெட்டி வச்சுட்டு அம்மா சொல்கிறாங்கன்னா நாளையே தான் சாப்பிடலாம்னு சொல்லி சொல்கிறா. பழம் நல்ல பெரிய குலை நல்லபடியாக பழுத்துட்டுது. அப்போ என்ன அப்புறமா மறுபடியும் ஒரு ஒன்று கூட கூடி நல்ல ஒரு சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். நல்ல ஃபேமிலிக்கு கவர் பண்ண மேலே உண்மைக்குமே நல்லொரு சத்தான சாப்பாடு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷல் நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க போனேன். அப்படி இருக்கு அப்படி எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம். மீதியான சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் இதுக்கு இருக்கிறதான ஒரு கப்பை அப்படியே நான் சாப்பிடும்போது நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதை உங்களோட பயந்து கொள்வேன். இப்போ நாம் என்னென்னு சொன்னால் மீதி இப்போ வாழையில் போட்டு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே இது சாப்பிடும்போது பார்க்கலாம். ஓகே, அப்பா அனு சரியான கேரசாரமான சாப்பாடு வந்து ஒரு கிளாஸ் தண்ணியை ஃபுல்லாக குடிச்சாங்க. அனுப்பி நம்மளாம் சாப்பிடுவேணும். ஓ எனக்கு நல்லா தெரியும். சத்து வரண்டா என்னென்று நல்ல நம்பிக்கை இருக்கும். சத்து வரண்டா இன்னும் சாப்பிடுவீங்க. ஆமாம், வயிறு முட்டிட்டேன். வடிவா சாப்பிட்டு பீட்ரூட் சம்பளம் அம்மா சொன்னேன் யார் சாப்பிட போய் சாப்பிடுவோம். அவளா பீட்ரூட் சம்பளம் சாப்பிட்டேன். அப்படியே போய் இதையும் சாப்பிடணும். தங்கானா பாருங்க சாப்பிட்றாங்க புது புது கண்டு மாமா நான் குடிக்கிட்டேன். என்ன அப்படியே அந்த தோல்த்திக்காமையா சாப்பிடப்படுது எனக்கு இப்பமா அதனால பிஞ்சு அப்போ இதுக்கு வந்து தோல் ரிமூவ் பண்ணுறதா அப்படியே சாப்பிடும். ஒரு காலம் சாப்பிட்டதே இல்லையா? ஒரு காய் சாப்பிடணும். அதுல வெள்ளை சாப்பிட்டேன். அது கொஞ்சம் காயா கிடக்கும். வெள்ளை நல்லா ஆகும். பிஞ்சு ஒரே ஒரு காய் சாப்பிட்டேன். நான் சொல்றேன் தப்போய் அது வருவா பார்க்க ஆட்டுக்குட்டிதான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சத்து. இதேக்கா இது வந்து அனுக்கா மெத்த சுவாசுக்காய அப்படியா? விருப்பது சுவாஸ்கா காணா போறா இன்னும் பட்டி தந்துருப்பேன். அது கொண்டு காணும் சுவாசம் அவருக்கு புல்லா வைக்கணும். அவர் இருந்தா அப்படி 60 சாடிக்கு ஏற்ற மூடியெல்லாம். இது இது உனக்கா சாப்பிடுவோம். சூப்பரா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு வயிறு நல்ல முட்டை தான். இது சாப்பிட்டா நல்லது. நல்லது என்னன்னா தண்ணி தன்மையான காய் தானே. அப்புறம் பயன்படாம இருக்கும். அவரை சாப்பிடுறாங்க. ஒரு கசாப்பு தன்மை ஒன்றும் இல்லையோ? ஒரு கசாப்புமே இல்லை. ஒரு மனம் கூடவும் இல்லை. நல்ல பட்டு தனியா ஆட்டுக்குட்டி அப்புறம் ரெண்டு சூப்பரா இருக்குது. ஓகே, இதுக்கு மிஞ்சியும் இந்த பாயில வந்து
உட்காந்து வடிவா ரொம்ப சாப்பிடு நித்திர கொள்ளும் இன்னும் என்ன சொல்லுவா அம்மா தொண்டனுக்கு திண்ட காலை என்னன்னு நான் வந்து பகல்ல நித்திர கொள்றேன் நாங்க இப்படி சாப்பிடுற மாதிரி பகல்ல நல்லா நித்திர கொண்டா இப்படி ஊதி இருப்பேன் அது கூட சொன்னா இரவுல மட்டும்தான் நித்திர வரும் ஒரு நாளுமே பகல்ல நான் நித்திர கொள்றதே இல்லை ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன் இன்று இது நம்ம வந்து என்னுடைய சமையல் எல்லாம் யாருக்கு பிடிச்சதோ அவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது சூப்பரான சாப்பாடு நான் சாப்பிடுறீங்கன்னு சொல்லுவோம் எப்படி இருக்கு சிக்கன் கறி நல்லா நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன் ஏஞ்சுமா குட்டிக்கு 2 தரம் போட்டு வடிவா சாப்பிட்டவா ஆனா வேற ஒரு என்ன சொல்ற கக்கரிக்காயோ அந்த சம்பல் எதுவுமே சாப்பிடல ஓகே அப்ப வந்து உங்களை இன்னைக்கு குட்டி தம்பியை பார்த்தது எஞ்சி குட்டி நான் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாம நானே சமைச்சு இன்னைக்கு உங்களை எல்லாம் தந்து சாப்பிட்டது வந்து ரொம்ப அதை விட இன்னும் சந்தோஷமா இருக்குது இதே சந்தோஷத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போறேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வரையும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சார் பாய்